வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏஜிஎம் ரமேஷ் கோவிந்த் அவர்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். 4 மொழி கற்றவர், நண்பண்பாளர். இவருக்கு இல்லாம யாருக்கு அவங்க ஓட்டு? உங்க ஓட்டு இந்த பொண்ணான ஒரு ஓட்டை தாமரை 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 சின்னத்துல ஆனா ஒரு நிமிஷம் அப்படி கீழே இருக்கலாம். வண்டியெல்லாம் அப்படி திருப்பிட்டு வந்துருங்க. தாமரை தாமரை சின்னத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்னா எதுவும் சேதாரம் இல்லாம பாத்துங்க. ஆனா தாமரை செருநல்லூர் பெருவாழ் மக்களே, அன்பர்களே, ஜான் பாண்டியன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னமும் தாமரை சின்னத்தில் உங்களது பொன்னான மணியான முத்தான வாக்குகளை செலுத்தி அண்ணன் எஜிஎம் ரமேஷ் கோவிந்த் அவர்களை வெற்றி பெற செய்வீர்களாக. ஆமா, திருப்பணம் ரமேஷ் கோவிந்த் அண்ணன் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை செருநல்லூர் பெருவாழ் மக்கள் வரவேற்கின்றனர். செருநல்லூர் பெருவாழ் மக்கள் தாமரை ஏற்றுக்கொண்டுள்ளனர். தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே செருநல்லூர் பெருவாழ் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய மாநில திட்டங்கள் அத்தனையும் வந்து சேர வேண்டும் என்றால் செருநல்லூர் பகுதிவாழ் மக்கள் அனைவரும் செலுத்த வேண்டிய சின்னம் தாமரை. தாமரை உங்களது பொன்னான இந்த ஒரு வாக்கினை தாமரையில் செலுத்துவதன் மூலமாக நமது அத்தனை நலத்திட்டங்களையும் மக்களிடம் ஊழல் இல்லாமல் கொண்டு செல்வதற்காகவே வந்திருக்கிறார் எஜிஎம் ரமேஷ் கோவிந்த். சாதாரணமாக இல்லைங்க, 4 மொழி கற்றவருங்க, எம்பிஏ படித்தவர், பொருளாதாரத்தை பற்றி தெரிந்தவர். இந்த பகுதியில் உள்ள மக்களோட பொருளாதாரம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வந்த ஒரு மீட்சி தான் அண்ணா எஜிஎம் ரமேஷ் கோவிந்த் அவர்களை வெற்றி பெறுவதற்கு இந்த செருநல்லூர் பகுதி மக்கள் அனைவரிடமும் சிரம் தாழ்த்தி இருகரம் கூப்பி தாமரை சின்னத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளி. அம்மா தாமரை சின்னமா ஒரு முறை தாமரை சின்னத்துல நீங்க போடக்கூடிய ஓட்டு வரலாற்றுல சந்தைகளிலேயே ஒரு தாமரை சின்னத்தில் நீங்க அளிக்கக்கூடிய வாக்கு பொன்னான வாக்கு, மணியான வாக்கு, முத்தான வாக்கு என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இது கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அழைத்திருக்கீங்க தேவூர்ல மத்திய ஒரு 1/2 மணி நேரம் தான் மத்திய தேவூர் அவ்வளவுதான். நேரம் அடுத்தது கூத்தூர், பட்டமான தேவூர், அவ்வளவுதான். ஆமா, கொஞ்சம் தேவூர் வந்துட்டீங்கன்னா கொடுத்துருவாரு அண்ணா, கோச்சிடாதீங்க. தேவூர்ல பேட்டி கொடுத்துருவாரு. அம்மா ரொம்ப நன்றிமா. அனைவருக்கும் வேட்பாளரின் சார்பாக செருநல்லூர் பகுதி மக்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே வண்டியை திருப்பங்க. ஜான் பாண்டியன் அண்ணன் அவர்களின் ஒன்றிய செயலாளர் சிலம்பரசன் அவர்களுக்கும் மற்றும் ஐசாக்கா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, இதற்கெல்லாம் சிறப்பான வரவேற்பு வழங்கிய அன்பு சகோதரிகளெல்லாம் மனமாக நன்மையை தெரிவித்து வாக்களை சேகரிக்க கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு வாக்கு சின்னத்தை வாக்களிக்க வேண்டும். காரணம் மோடி தேவேந்திர வேளாளர் என்ற அரசாணையை பெற்றது மோடி நல்லா யோசிக்கணும். சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து அடைந்த ஒரு ஒப்பந்த தலைவர் மோடி அவர்கள். எனவே ஏழை எளிய மக்களுக்கு கேஸ்லேருந்து சமைக்கிற அரிசிலேருந்து 25 கிலோ அரிசிலேருந்து இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு பெரிய வீடு வரைக்கும் கொடுத்துருக்காரு, கேஸ் கொடுத்துருக்காரு. விவசாயிகளுக்கு 6000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. எத்தனையோ திட்டங்கள் ஏழை எளிய மக்களாக கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஜெயிச்சாதான் பாரதிய ஜனதாவுக்கு எம்பி ஜெயிக்கணும், மேலும் பாரதிய ஜனதாவுக்கு தான் வரப்போகுது. மோடி தான் ஆட்சி பண்ணிக்கிறாரு. அது நல்ல திட்டங்களெல்லாம் அந்த பகுதிக்கு எல்லாம் சேர்க்கணும். நிறைய விஷயங்கள் அந்த பகுதிக்கு போகலாம். பகுதிகளெல்லாம் மாறி வாக்களிக்க நீங்கள் ஒருவரை காங்கிரஸ் கண்டிப்பாக பாராட்டு
வணங்கி ஆமாம் ஆமாம் அப்படியே 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 காமிங்க. இல்லை யூடியூப் தான் ஆகணும். யூடியூபா யூடியூப் சென்னை. ஓகே சரி ஐயா வாங்க. கேட்கலாம் கேளுங்க போங்க. அவர் கிளம்புறாரு என்ன? எத்தனை பேர்? கொடுத்துருங்க ஜி, ஒரு 5 நிமிஷம் தான். அதை ஏங்க எடுக்கிறீங்க? இதையா எடுக்கிறீங்க? அது அப்படியே இருக்காங்க, அப்படி கட் பண்ணிக்கணும்.